ஹாய்! மதுரையில எல்லா சாப்பாடுமே ஸ்பெஷல் தான். அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலானது இந்த மட்டன் கோலா உருண்டை. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 1/4 கிலோ மட்டன கொத்துக்கறி மாரி அங்கேயே வெட்டி வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு அளவு சொல்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் 1 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ சோம்பு லைட்டா பொரிஞ்சதுக்கப்புறம், அதில 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறோம். இதில ஒரே ஒரு பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 2 ஏலக்காவும் ஆட் பண்ணி, அது எல்லாமே நல்லா பொரிய நம்ம ஒரு ஸ்பூன் ஆஃப் கசகசா ஆட் பண்ணணும். இதில் நான் மஞ்சள் உப்பெல்லாம் கல்லுப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கொத்துக்கறியை ஆட் பண்ணுறேன். ஸோ மட்டன் கொத்துக்கறியை ஆட் பண்ணோடனே அதில் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அந்த தண்ணியிலேயும் இந்த கொத்துக்கறியை நல்லா வதக்கணும். ஸோ வதக்கி அது எப்படி ஆகணும் அப்படின்னா, நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் அதை வந்து நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை வெங்காயம் நான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ இதில் நம்ம ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இந்த தேங்காய் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு கோலா உருண்டைக்கு. ஸோ 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணுறோம். இதில் நம்ம ஒரு ஒரு 3 ஸ்பூன் ஆஃப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணுவோம். ஸோ பொட்டுக்கடலை வந்து நம்ம நல்லா அரைப்படக்கூடாது. 1, 2 தான் அரைப்படணும். அந்த அளவுக்கு நம்ம அரைக்கணும். இதில் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் ஆஃப் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்புக்கு அப்புறம் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் ஆஃப் தனியா அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கொத்துக்கறி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அந்த மிக்ஸியில் போட்டிருக்க ஐட்டமா அரைச்சிருக்கிறோம். அரைச்சதுக்கப்புறம் கொத்துக்கறியை போட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலையை அப்படியே மேலே தூவி விடுங்க. கொஞ்சோன்னா ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை மேலே தூவி விடுங்க. அப்புறம் நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. சுத்தமாக தண்ணியே ஊற்றக்கூடாது. அது மெயினான விஷயம். இப்போ ஆயில் நல்லா காய்ச்சிக்கோங்க. நல்லா ஆயில் வந்து காஞ்சதுக்கப்புறம், நீங்கள் உங்கள் கையில் வந்து இப்படியே உருட்டினீங்கனாலே, நீங்கள் ஆயில் தடவி உருட்டணும்னு இல்லை. இப்படியே எடுத்தீங்கனாலே அது உருண்டையாக திரண்டு வரும். நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் அரைச்சிருந்தீங்கன்னா. ஸோ சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் காஞ்சிருக்கணும் நல்லா. ஸோ சிம்மிலே வைங்க. சிம்மிலே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்தா தான் வந்து உள்ளே நல்லா வேகும். நம்ம ஏற்கனவே வதங்கின கறி தான். இருந்தாலுமே வந்து உள்ளே வந்து கொஞ்சம் மாவாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா பொரிச்செடுங்க. ஸோ ப்ரௌனிஷாக வரணும். உங்களுக்கு கோலா உருண்டை கலர் பார்த்தாலே தெரியணும். டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதுக்குன்னு கருக விட்டுறக்கூடாது. நம்ம சிம்மிலே அதுக்கு தான் வைக்க சொல்கிறது. ஸோ நல்லா முருக விட்டு எடுங்க. நீங்கள் பொட்டுக்கடல அந்த மேலே போடணும்னு சொன்னேன் இல்லையா? ஒரு 1/4 ஸ்பூன் சும்மா மேலே போடுங்க அப்படின்னு. அது எதுக்காக அப்படின்னா, அது வந்து ஒரு கருக்கு முறுக்குன்னு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த அந்த மாரி நமக்கு ஒரு என்ன சொல்கிறது? எப்போ நீங்கள் சாப்பிட்டாலும் அதே கிறிஸ்பினஸ் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, நல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வெங்காயம் வந்து உங்களுக்கு இப்போ அரை வெங்காயம் போட்டு, அரை வெங்காயம் நீங்கள் வந்து கட் பண்ணி கூட அதில் போடலாம். ஸோ இல்லை ஒரு வெங்காயமே போட்டாலும் போடலாம். நான் வெங்காயம் டாமினேட் பண்ணோன்னா அரை வெங்காயம் தான் போட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் நல்லா பொரிச்சு எடுக்கணும். உங்களுக்கு தெரியுதா? ஸோ எப்படி உருண்டை அழகா வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கோலா உருண்டை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு மட்டன் வந்து மிச்சமே ஆகாது. ஈஸியாக இது காலி ஆயிரும். ஸோ இதை நீங்கள் தட்டி வடையாக கூட போடலாம். உங்கள் விருப்பம் தான். ஆனால் வந்து இங்கே வந்து நாங்கள் உருண்டை பிடிச்சி தான் போடுவோம். ஸோ இந்த உருண்டையை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குழம்பாவும் வைப்போம். எப்படி அப்படின்னா, உருண்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் குழம்பு வைப்பீங்கள்ல, அதே மாதிரியே அரைச்சி ஊற்றி மட்டன் குழம்பு வச்சுட்டு, மட்டன் குழம்புக்கு அந்த குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கும்போது இந்த உருண்டை பொரிச்சதை நாங்கள் போடுவோம். போட்டு அது இட்லி, தோசைக்கெல்லாம் சரியான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் கோலா உருண்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது தனியாக சாப்பிட்றதுக்கு ப்ளெயின் ரசத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து இந்த கோலா உருண்டை. மற்றபடி நீங்கள் எந்த குழம்புக்கு வேணாலும் உங்களோட விஷ் தான். ஆனால் வந்து ரசத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டு. மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு.
ஸோ இதை எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு நேரத்தில் உருண்டை மிச்சம் இருந்தால் குழம்பு மாதிரி செஞ்சு அந்த மட்டன் குழம்பு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே இந்த கோலா உருண்டை பொரிச்சதை போட்டு இட்லிக்கு தருவாங்க. அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.